மேராஜில் புறக்கண்களால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஓகே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் அல்லாஹ்விடம் என்ன பேசுனாங்க, அங்கே என்ன நடந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திச்சாங்க. அது என்ன பேசுனாங்கன்ட்டு இறைவனே நம்மகிட்ட சொல்லலைங்க, சொல்ல தேவையில்லைன்னு முடிச்சிட்டான். எப்படி நம்ம இறைவன் சொன்னான்? வ அவுஹா இலா அப்திஹி மா அவுஹா, தன் தூதரிடம் எதை பேச வேண்டுமோ அதை பேசினான். விஷயம் முடிஞ்சு போச்சு. நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையில, நமக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தால் சொல்லலாம், எல்லாத்தையும் சொன்ன அவசியம் கிடையாது. அவன் எவ்வளோ ஷார்ட்டாக சொன்ன பாருங்க. எதையெல்லாம் தன் அடியாருக்கு சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் சொன்னான், அதோடு முடிச்சுக்கிட்டான். எல்லாம் முடிஞ்சா சரி. அப்போ எப்படியும் நான் பேசியிருக்கலாம். இன்னொன்று சலாம் சொன்னது, இறைவன் எனக்கு 50 நேர தொழுகை கடமையாக்கினான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வை செஞ்சுக்கிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இந்த உம்மத்துக்கு பரிசாக 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வர்றாங்க. வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் திருப்பி அனுப்புகிறாங்க. கேட்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாம், ரப்பு உங்களுக்கு உங்கள் உம்மத்துக்கு என்ன தந்தான்? 50 நேரம் தொழுகையை தந்திருக்கிறோம். சந்தோஷமாக சொன்னாங்க. அப்படி 50? ஆமான்னு நாங்கள் சலாசலம். போங்கங்க, போய் அல்லாவோட குறைச்சி வாங்கிட்டு வாங்கங்க, உங்கள் உம்மத்து 50 ஒரு நாளைக்கு செய்ய முடியாதுங்க. நபி சலாசலம் பெரியவங்க சொல்கிறாங்களே கேட்டு தானே ஆகணும். அல்லாட்ட சொன்னாங்க. அல்லாஹ் 5 குறைச்சான். அப்படி 5 குறைச்சி கடைசியில் 5 நின்றுச்சு. அப்போவும் விடலை மூசா அலைஹிஸ்ஸலாம். போங்க, அனுபவத்தில் சொல்கிறேன், என் உம்மத்தை நான் பார்த்தேன்ல, நான் அனுபவசாலி, போங்க. நபி சலாம் சொன்னாங்க, இதுக்கு மேலும் திரும்பி போய் வெக்கமாக இருக்குது, அதனால் இதோடு நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே திரும்பி போகலையில் கடைசி 5 கொடுத்தாங்கல்ல, அந்த நேரத்தில் அல்லாஹ் ஒரு வாசகத்தை சொன்னான். அப்படின்னா நான் இனிமேல் திரும்ப வர வேணான்னு அர்த்தம். நீங்கள் ஒரு வணக்கம் செஞ்சால் 1க்கு 10 கொடுப்பேன். இந்த 5 நிற்கும் பொழுது 1க்கு 10 கொடுப்பேன்ட்டு முடிச்சு விட்டான் அல்லாஹ் தாலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 தான் தொழுவீங்க, 50 நேரம் தொழுகை நன்மை கிடைக்கும். அப்போ இது என்ன அர்த்தம்? இனி திரும்ப வர வேணான்னு அர்த்தம். அப்போ இந்த 5 நேரத்தை கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் விடாமல் போங்கன்னாண்டா நம்மளை பற்றி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ பார்க்குறோம்ல, எத்தனை பேர் 5 நேரம் தொழுகிறாங்க? இல்லை. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தெரியுது, இந்த இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, நம்ம மேலே இறக்கப்பட்டு தான் அப்படி சொன்னாங்க.